ஓம் சாய்ராம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்பீஹா சாய்பாபா பிளஸ்ஸிங்ஸ் சேனல். நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னிலேருந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், ஜேர்னல் ரைட்டிங் இதெல்லாம் பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 1, ஓகேவா? முதல்ல ஒரு பேசிக் கொஷின், மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு யோசிங்க. நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதை பேப்பரில் சும்மா எழுதிட்டு பறக்க விட்டுறது, அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. அடுத்த நாள் அது மேஜிக்காக நம்ம லைஃப்பில் வந்துருமா என்ன? அப்படி கிடையாது, ஓகேவா? மேனிஃபெஸ்டேஷனை நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, என் வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்மளுடைய தாட்ஸ், மைண்ட் செட், ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறது தான், ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு ஆசை இருக்கலாம். என்ன ஜாப் வேணும், ஜாப் வேணும், ஜாப் வேணும்னு நம்ம நினச்சிட்ருக்கிறது மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. எப்படிப்பட்ட ஜாப் வேணும், நான் அதுக்காக என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்காக இன்றைக்கி நான் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறேன், அந்த கோல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட என்னால் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியுமா? இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி டெஸ்டினேஷன் கொடுக்காம என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டெஸ்டினேஷன் தெரிஞ்சால் தானே ரூட் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். நமக்கு என்ன வேணும்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வேணும், ஓகேங்களா? அதனால் டே 1ல் நம்ம எந்த காம்ப்ளிகேட்டடான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ஒரு நோட் புக் எடுத்துக்கணும். அதுக்காக நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டை நிறைய கொடுத்து ஒரு எக்ஸ்பென்சிவாக ஜேர்னல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஒரு நார்மலாக நீங்கள் படிக்கிறதுக்கு எடுக்கிற நோட்டு, அந்த மாதிரி ஒரு புது நோட் வாங்கிக்கோங்க. அதில் வந்துட்டு டேட் போட்டுட்டு இந்த ஹெட்டிங்கை எழுதுங்க. வாட் டூ ஐ ட்ரூலி வாண்ட். அது கீழே உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் உண்மையாகவே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நினச்சி ஒரு 3 விஷயங்களை மட்டும் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நீங்கள் விரும்புகிற கேரியர், அதாவது உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் உங்களோட பர்சனல், 2வது விஷயம் என்னென்னா ஒரு பர்சனல் க்ரோத். லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும், இல்லைனா நான் வந்து இதில் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியாக நான் வந்துட்டு டெய்லி ஹெல்த்தியாக சாப்பிடணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், இல்லைனா ஃபினான்ஷியல் கோல். இப்போ ஃபேமிலினா இப்போ வந்துட்டு லைக் இப்போது உங்களோட கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களை அன்பாக பார்த்துக்கணும், நீங்களும் அவங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபினான்ஷியல் கோல்னால் லைக் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கணும், அதுக்கான வழியை நம்ம எப்படி உருவாக்கிக்கலாம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான 3 விஷயங்களை வந்து அதில் எழுதுங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். மற்றவங்க வந்து நம்மளையே வந்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எழுதாதீங்க. நீங்கள் உங்களுக்காக எழுதணும். எப்போவுமே நம்ம வந்துட்டு மற்றவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது. நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை, நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் தான் பார்க்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும் என்பதை நீங்கள் வந்து இதில் எழுதுங்க, சரியா? அடுத்ததாக ஒவ்வொரு கோலுக்கும் கீழே ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எழுதுங்க. வை டு ஐ வாண்ட் திஸ்? இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய மணி வேணும் அப்படின்னா ஏன் அது நமக்கு வேணும்? வை? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதணும். ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க, இந்த மாதிரியெல்லாம் எழுதலாம், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன், எதுக்காக உங்களுக்கு அந்த மணி வேணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான மீனிங்ஃபுல்லான ஆன்சரை வந்து எழுதணும், ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது எனக்கு இது இன்னும் கிடைக்கல, எப்போ கிடைக்கும், அதே நினச்சி நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்னோடய கோலை நோக்கி இன்றைக்கி நான் என்ன செய்ய முடியும், அதுக்கான ஸ்டெப் நான் என்ன எடுக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கிளாரிட்டி, பாசிட்டிவ் மைண்ட் செட், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன், இது 3ம் சேர்ந்தாதான் ஒரு நல்ல மேனிஃபெஸ்டேஷன், ஓகேங்களா? சாய்பாபா 2 பியூட்டிஃபுல் பிரின்சிபல் நமக்கு இங்கே நினைவுக்கு கொண்டு வராரு. ஸ்ரதா அண்ட் சபூரி. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸை. நம்மளால் முடிஞ்சதை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு பதட்டப்படாமல்
பேஷன்ஸா காத்திருக்கணும். ஓகேவா? ஸோ, இன்னைக்கு உங்களுக்கு டே 1ஓட ஹோம் ஒர்க் என்னன்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஆர் 10 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க ஜர்னல்ல உங்களுக்கு நிஜமாலுமே என்ன தேவை? வாட் டூ யூ ரியலி வாண்ட்? ட்ரூலி வாண்ட்? அப்படின்னு எழுதிட்டு, கீழ அதுக்கு 3 முக்கியமான கோல்ஸ் எழுதுங்க. ஒவ்வொன்னுக்கும் கீழ வை டூ ஐ வாண்ட் திஸ்? இது எனக்காக எதுக்காக வேணும்? அப்படிங்கிற ஒரு உண்மையான உங்க மனசாட்சிக்கு உட்பட்ட ஆன்ஸர எழுதுங்க. அவ்வளவுதான். டே 1ல நம்ம கோல் கிளாரிட்டி மட்டும் வச்சுக்கலாம். நாளைக்கு டே 2ல கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணலாம். கிராட்டிட்யூட் ஜர்னல் வந்துட்டு எப்படி எழுதலாம்? பிகினர்ஸ் எப்படி எழுதலாம்? மார்னிங் எழுதலாமா? நைட் எழுதலாமா? இல்ல எப்படின்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஒரு சிம்பிள் டெய்லி கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் எப்படி நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா கொண்டு வரது அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு நம்ம பேசலாம். மறக்காம நீங்க இந்த பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஜர்னலிங் ஜர்னிய டே 1லேருந்து என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னா, கமெண்ட்ல டே 1 ஸ்டார்ட்டட் அப்படின்னு சொல்லி போடுங்க. இதில கிராட்டிட்யூட் எப்படி பண்ணணும்னு மட்டும் நான் சொல்லல. கிராட்டிட்யூட்னால என் லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, லைக் நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில இருந்தேன், என்னோட மைண்ட் செட் எவ்வளோ நெகட்டிவா இருந்துச்சு. பட் நான் இப்போ அது ப்ராக்டிஸ் பண்ண என் மைண்ட் செட் எப்படி பாசிட்டிவா மாறுனுச்சு. அண்ட் என்னோட லைக் ஒவ்வொரு திங்ஸையும் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பாசிட்டிவா மாறுனுச்சு. என் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் எப்படி கிராட்டிட்யூடோட இருக்கும்போது, எனக்கு அது இன்னும் யூனிவர்ஸ் வந்து நமக்கு நெறைய நல்லது குடுக்கும். அத பத்திலாம் கூட நம்ம நாளைக்கு பேசுவோம். தேங்க் யூ கைஸ். ஓம் சாய்ராம்.